ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேம். ஹாய் ஹலோ மக்களை, வெல்கம் டு கேமிங் ஹரி தமிழ். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GTA San Andreas தான் பார்க்க போகிறோம். அதில் வர இந்த கேமை நான் ஃப்ரீயாக தான் ஏற்றினேன். அது எப்படி ஏற்றுந்த ஒரு ட்ரிக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் நிறையா வரும். கோஸ்ட் கேம்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே உங்களுக்கு வரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ ஏன் இந்த கட்சியில் ஸ்கிப் பண்ணேன்னா நேரம் வேணும். அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ் வருவான். இவன் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போவேன். அப்போ போலீஸ் இவனை பிடிச்சிட்டு அவன் அப்படியே காசெல்லாம் பிடிக்கிட்டு இவன் உடச்சி சம்பாதிச்ச காசெல்லாம் பிடிக்கிட்டு டொம்முன்னு கீழே தள்ளி விடுவேன். அவனை பிடிக்காத ஒரு கேங் இருக்கும் அந்த ஏரியாவில், தூக்கி போட்டு வந்துடுவேன். அங்கே ஒரு சைக்கிள் இருக்கும், அதை எடுத்து தான் நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த சைக்கிளை வச்சு தான் நம்ம போகணும் அங்கே வரையும், நம்ம சிஜே ஹோம் வரையும். ஆனால் நீ இந்த தவறு மட்டும் பண்ணிடாதீங்க, சைக்கிள் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஆமாம் வேகத்தில் போகுது. நான் அதான் ஒரு காரை மட்டும் எடுத்துகிட்டு நான் வேகமாக சிஜே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்க அம்மா டெட்டானனால அதை பார்க்குறதுக்காக எப்படி இருக்கா இல்லை சாரி அவங்கள ஒரு வாட்டி விசாரிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்த உடனே சங்கடமானான்னு சொல்ல உடனே போலீஸ் பிடிச்சி தூக்கி போட்டு போயிட்டாங்க. இவன் எப்படியோ கார் எடுத்து தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்துட்டான். எப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. எந்த ஸ்கிப்புமே பண்ணல. உங்களுக்காக ரோடு மேப்பு அப்படியே காமிச்சிட்ருக்கேன் லைவாக. இதுக்காகவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக ஏற்றுறன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படா குனிஞ்சாவேன் நான் பைத்தியக்காரன், இப்படி தான் குனிஞ்சானோ? குனிஞ்சது எப்படி குனிஞ்சா? குனிஞ்சது எப்படிடா? ஓ, இது தூக்குனா குனிவேன், இது இறக்குனா குனிவானோ? கிளிக்னா குனிவானோ? சூப்பர். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரோம். வந்த உடனே பிக் ஸ்மோக்குன்னு ஒன்று காமிப்பானுங்க. அப்படியே தலையை பிடிச்சிட்டு சோகமாக நம்ம சிஜே போய் அம்மா ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருப்பேன். ஒரு டேபிளில் உட்காந்து சோகமாக பார்த்துட்ருப்பேன். அந்த நேரம் தான் ஒரு சம்பவம் பயங்கரமாக நடக்கும். அதாவது இவனோட ஒரு கேங்கில் இருக்க ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இந்த பிக் ஸ்மோக் யார் நீ தப்பான வீட்டுக்குள்ள நான் அடிக்க போகும்போது நான் தான் சிஜேன்னு சொல்லி டக்குன்னு சொல்லும் போது ஓ மை பேபி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு இன்னும் 3 ஆளை பார்க்க போவானுங்க. அந்த கட்சியில் அதான் காட்ட போகிறானுங்க. நீங்களே பாருங்கள் லைவாக. இப்போ என்ன சொல்கிறேன்னு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரியே அடிக்க வரானா, ஐயா தூரே நீ பண்ணாண்டு வரல, சும்மா பாட்டு பாடுறேன். ஓகே மேன், அதான் சொன்ன மாதிரியே கட்டி பிடிச்சிக்கிறாங்களா. இந்த மாதிரியே பண்ணிவிட்டு இப்போ அவங்க அம்மா யாரால் கொல்லப்பட்டானா அவங்களோட எதிர் கேங் சொன்னேன்ல, ஒரு எதிர் கேங்குன்னு. அந்த எதிர் கேங்கால் தான் கொல்லப்படப்பட்டது. அதனால் நம்ம இன்றைக்கி அந்த கேங்கை நம்மளோட 3 கேங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக தேடி போகும்னு சொல்லிட்டு இவங்க நேராக கார் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த கார் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஸ்வீட் அண்ட் கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாருங்க. இப்படி இந்த கார் போய்கிட்டே இருக்கும்போச்சு இவங்க 2 பேரும் நடந்து போவாங்கள அவங்க ஆளை பார்க்க. அப்படியே ஒரு இந்த ஆளுகள் மட்டும் ஏதோ ஒரு கோபத்தில் ஓடி போயிடும். அப்புறம் இவங்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக இந்த எதிர்க்காங்க வெளியே டம்முன்னு வரும். கன் எடுத்து டம்முன்னு சுட ஆரம்பிச்சிடும். இவங்க வச்சுருக்கிறதே ஒரே ஒருத்தன் பிஸ்டல் தான் வச்சுருக்கேன். நம்ம காலையும் வெடிக்க வச்சுருவோம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த சைக்கிளை எடுத்து தான் தப்பிக்கணும். இதுதான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சைக்கிள் எடுத்துகிட்டு தப்பிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி இவங்க தப்பிக்க சொல்கிறானுங்க, நம்மளும் சைக்கிள் எடுப்போம்னு சொல்லி நானும் தப்பிச்சுட்டே போய்கிட்டே இருக்கேன். எங்கடா போகிறீங்க? முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போக விட்டு நான் டக்குன்னு இவங்க எங்கே போகிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். டே இவன் விட்டுட்டு ஓடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நான் உயிரை காப்பாற்றினா போகிறேன்ற மாதிரி தான் விடுவானுங்க போல. பைத்தியக்காரங்க ஓடுறானுங்க பாரு, டருன்னு. இந்த வினி வுட்டுன்னு சொல்லி இந்த GTA 5 வர மாதிரி ரொம்ப ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு GTA 5 மொபைலில் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அது வீடியோ எப்படின்றத நான் உங்களுக்கு மறக்காமல் போடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும்.
அப்போ தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா பைத்தியக்காரங்கிட்டி எங்கடா போகிற? இங்கிட்டு தான் போகிறானுங்க எல்லோரும். ஓ நமக்காக வெயிட் பண்ணுறானுங்க. நண்பா என்னம்மா வந்துட்டியா? நான் உன் கூட வரவா? ஐயோ சைக்கிள் ரசீதே, ஐயோப்பா சைக்கிளை கீழே தள்ளி விட்டானுங்க. பைத்தக்காரங்களாம் இருப்பாங்க போல. இப்போ வந்து நம்ம இந்த பிக் ஸ்மோக் எல்லோரும் வாங்க டக்குன்னு வந்து ஸ்பிரிட் அப் வேகமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போவாங்க. நம்மளும் அவங்க பின்னாடியே போய் ஆகணும். நம்ம பிக் ஸ்மோக்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கண்டிப்பாக அந்த பிக் ஸ்மோக் தான் நமக்கு வழி சொல்லணும். வழி அந்த அவனை ஃபாலோ பண்ணால் எல்லா வழியும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்ருக்கோம். பைத்தியக்காரங்களால் அவங்க ஒரு கேங்கே வந்துட்டுருக்கான். டேய் என்னடா பண்ணுற? இந்த நம்ம கேங்காரன் பாருங்களேன், ஒருத்தன் நம்மளை தள்ளி விட்டு போயிட்டியா? ப்ளீஸ்டா டேய் போகாதீங்கடா. பைத்தியக்காரங்களாக இருக்கானுங்க, போக மாட்டி போயிட்டாருங்க. அவ்வளோதான், நம்மளோட கதை முடிஞ்சிச்சு. இவங்க போயிடுவானுங்க. இப்போ ரொம்ப தான் கடைசியில் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அங்கே இருக்கானுங்க, நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்களோ அங்கே போயிட வேண்டியதான். எப்படியோ நான் கீழே இருக்க பள்ளத்தை பார்த்துருந்து உஷாராக போயிருக்கலாம். அதையும் நான் பார்க்கல. நான் ரோட்டுக்கு நீதான் போய்கிட்டே இருக்கேன். எந்த ரோட்டில் இருக்கானுங்களே எனக்கு தெரியாது. நான் குதிச்சு ஒரு ரோட்டில் வந்தேன். வரும்போது சைக்கிள் ஸ்கில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்புறம் எனக்கு அங்கிட்டு போகிற மாதிரியே ஒன்று காட்டுச்சு. சரி நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு வேகமாக மேலே ஏறிட்டு இந்த லெஃப்ட் எடுக்கிறானுங்க. அது மட்டும் நல்லா அந்த மேப்பில் காட்டுதில்ல. இந்த அங்கெல்லாம் போகிறாடே. அப்போ நான் கூட பைக்கில் போகிறேன்னுச்சு, இதில் போகிறேன்னு நினச்சேன். காரில் தானே காட்டுற மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. சரி நான் இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தேன். அங்கே தான் நம்மளோட இடம் இருக்குது. நானே பார்த்துட்டு போடாடே அப்படின்னு சொல்லி டமால் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன். சோத்துன்னு வந்து நம்ம டீம் பண்ணிட்டுட்டேன். லூசு பெல்லாம் இருப்பாங்க போல. நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் 4 பேருமே தப்பிச்சு ஒரு வழியாக இந்த கேங்கிட்டேருந்து தப்பிச்சு நம்மளோட ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறானுங்க, ஹே மேன்ஸ் வீவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஹே அதாவது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆம் டயர்டுன்னு சொல்லி நம்ம சிஜே சொல்கிறா. ஹே டூ ஹேங்கிங் அவுட் அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த கேங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நீயெல்லாம் கலர்ஃபுல்ரா அப்படின்னு சொல்லி முடியை ஃபஸ்ட்டு ஒழுங்காக வெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் ஸ்மோக் வந்து சொல்கிறாரு. யூ கேன் சேவ் யுவர் ப்ராக்ரஸ் பை என்டரிங் சிஜே ஹவுஸு. நம்மளோட விளாண்ட இதை சேவ் பண்ணோம்னா சிஜேவோட ஹவுஸுக்கு போகணும் போல். அப்படியெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்களாடா ஆப்ஷனு. பாவி வாக் இன் டு மார்க்கர் டு கேரியர் ஹவுஸ் பிசின் பாஸ்வேர்ட் ரெஸ்பெக்டா. சூப்பரே. இப்போ வந்து நம்ம சிஜேவோட வீட்டுக்கு தான் போகணும். கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போய் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதா. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் போய் சேவ் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம் வந்து சேவ் ஆயிரும். இந்த டேப் ரெக்கார்டரில் தான் போய் இதை போய் சேவ் பண்ணணும். டக்குன்னு போய் நான் சேவ் பண்ணுறேன். அவ்வளோ சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல சேவ் கேம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து வெளியே போய் இருங்க உங்களுக்கு மாடியெல்லாம் சுற்றி கட்டிட்டு என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. பைத்தியக்காரங்களா இருக்காங்க. என்னடா ஏதோ ஒரு டோர் மாதிரி போகுது, உள்ளே போகிறேன், இங்கிட்டு போகிறேன், இங்கேயும் உள்ளே போகலாம். இதான் சட்டை பார்த்துறதா? இன்னொரு ரிமூவ் ஐட்டம்ஸ் காலர் டர்போ சேர்ந்தது. ஓகே வெளியே வா. என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்? பைத்தியகாரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். சரி நம்ம வெளியே போயிட்டு டக்குன்னு இந்த காரில் ஏறுவோம். ஏதோ ஒரு காரில் ஏற சொல்கிறானுங்கள, அந்த காரில் ஏறிக்க வேண்டியதாடே. என்னடா திருப்பி உள்ளே போகிற மாதிரி இருக்கு. நான் வெளியே போகணும்டா. நம்ம குழம்பிட்டோம் போல். இப்போ குழம்புனோடனே கீழே தான் போகணும்ல. கீழே போயிட்டு இதோட ஃபஸ்ட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு கேமை நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாட்டை பார்ப்போம். அடுத்த பாட்டில் வந்து ஜிடிஎஸ் சாண்டர்ஸ் தரமாக இருக்கும்.
நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை.